நம்ம பேசுவோம். அதிமுக மகன் திமுக மாறிவிட்டது. திராம்கி இங்க ஒரு புது அரசு வந்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்ல இல்லாத மாதிரியான ஒன்று நடக்குது. ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்று நடக்குது. நிறைய கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த கட்சியை நோக்கி போகணும். ஈவன் அதிமுகவிலிருந்தும் வாரந்தோறும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் இணையக்கூடிய சூழல்ல ஒரு கட்சி போய் இணையுது, ஒரு கூட்டணியிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது பொதுவாக தேர்தலுக்கு முன்னும் பின்னும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நடவடிக்கை அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது திமுக மதிமுக விவகாரத்தில் அது வேறுபடுது அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, நிச்சயமாக வைகோ அவருடைய பேச்சு நிறைய தடுமாற்றிருக்கு. அதாவது நீங்கள் வைகோ பேச்சு 10 ஹிஸ்ட்ரி புக்கு 10 லிட்ரேச்சர் புக்கு படித்தா என்ன இருக்குமோ அதெல்லாம் கிடைக்குமா. ஆனால் இப்போ அவர் பேசுறது எல்லாமே 10 துக்லக் படித்தா எப்படி இருக்கோ, 10 முரசொலி படித்தா என்ன கன்ஃபியூஸ் ஆகுமோ அது மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்கிறது திடீர்னு நான் கூட்டணியில் இருக்கனான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு கொடுக்குறாருன்னா அதை விட மோசடி இருக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறார். இது எப்படின்னா, இது புதுவிதமானது. ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பாஜக உள்ள வந்துரும் சொன்னது இப்போ இன்னைக்கு ஐயோ அதிமுக சேர்ந்துரும் சொல்றது. இதை தவிர வேற என்ன காரணம் இருக்கிறது? இந்த உங்களுடைய இந்த நிலைப்பாட்டில் மாற்றுக்கு என்ன காரணம் இருக்கிறது? ஒரு காரணம் இல்லை. ஒரு பட்டா இல்லாமல் ஒரு வீட்டை யாரோ கட்டி கொடுத்த வீட்டுக்கும் அவங்க வீடு வாங்கிட்டாங்க. இப்போ அந்த வீட்டை காலி செய்வது தான் நேர்மை. ஆனால் அந்த வீட்டையே விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த 2 எம்எல்ஏ இவர் சொன்ன பேச்சை கேட்டு இவங்க ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு கட்சி நேர்மையாக இருக்குன்னு. இப்போ அந்த 2 எம்எல்ஏவே முன் வரவில்லை. அப்படிங்கும்போது என்ன கணக்கில் இவங்க அப்படி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிஜமாவே எம்எல்ஏ மட்டும் இல்லை, இன்னும் பலரும் இன்றைக்கு திமுகவில் இணைகிறாங்க. அந்த கட்சியிலிருந்து மதிமுக தலைமை எடுத்த முடிவு சரியானது அல்ல அப்படிங்கிற அடிப்படையில் சில பேர் கட்சியில் இணைகிறாங்க. வேறு வழியில் கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி அழுத்தம் அது வேறு விதமானது. இப்ப நீங்க சாம்சங் வேலை நிறுத்தத்தில் இடதுசாரிகள் ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டாங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க தலித் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது அது விடுதலை சிறுத்தைகளும் பெரிய கஷ்டமா இருந்தது, அவங்களால எதிர்கொள்ள முடியாம இருந்தது. ஆனா மதிமுக எந்த விதமான நெருக்கடி இல்லை. எந்த விதமான நெருக்கடி இல்லை, ஸ்மூத்தா போனுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு தேவை என்னன்னா, திரும்ப நண்பர் காரை செல்வராஜ் கூட சொல்றது என்னன்னா, பதவி, தொகுதி, இடம், சீட்டு இந்த லெவலில் தான் இருக்காங்க முடியாது. எங்களுக்கு கொடுக்கல சீட்டுக்கு, நாங்கள் கேட்ட சீட்டு கொடுக்கல, கேட்ட சின்னம் கொடுக்கல, இப்படிங்கிற விஷயம் தான் இருக்கக்கூடிய. மற்ற அளவில் கொள்கை ரீதியாக அதை எதிர்க்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது? நாங்கள் மறுமலர்ச்சி திமுக அப்படின்னா திமுகவிலேருந்து என்ற விதத்தில் நாங்கள் மாறுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு டேக் இருக்கா? அப்படி இல்லை. சரி, சென்ற ஆட்சியில் நடந்த ஒரு அவல நிலையை ஏதாவது சுட்டி காட்டி, இல்லைங்க நான் அப்போ அமைதியாக இருந்தோம், எங்களால் செய்ய முடியாத நிலைமை அப்படின்னு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அதுவும் கிடையாது. சென்ற ஆட்சி மீது அன்றைக்கும் விமர்சனம் செய்யவில்லை, இன்றைக்கும் செய்யவில்லை, எதுவுமே செய்யல. அரசியலை எந்த விதமான தாக்குதலையும் ஏற்படுத்தாம எங்களுக்கு முழுக்க பதவி சீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போகும்போது அப்ப நீங்களே தான் நீங்க உங்க நேர்மையை நிரூபிக்கணும். முதல்ல நீங்க திருச்சியில எம்பி இருக்காருல்ல, அவர் ரிசைன் பண்ணுங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டு நீங்க நேரடியா போய் தாவேக்கால சேருங்க, இல்ல அது கூட்டணியா சேருங்க, எப்படி வேணாலும் இருப்போங்க. ஆனா மற்றவர்கள் கட்டி கொடுத்த வீட்டை நம்ம அதுக்கு அதை வெளியில காலி செய்து வெளில வருவதுதான் சரி. நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க, சின்ன அது பல விஷயம் நடந்திருக்கலாம், கூட்டணிக்குள்ள என்ன நடந்தது அதெல்லாம் தெரியாது. ஆனா அதையெல்லாம் இன்னைக்கு எப்படி மாற்றி பேசுகிறார் அப்படின்னா என்னன்னா, நீங்க அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ற? இந்த ஜஸ்டிஃபை நீங்க இது 2 பேருமே மதிமுகவும் சரி திமுகவும் தோற்று போனவருடைய குரல்கள். இதனால மக்களுக்கு என்ன? ரெண்டாவது, இந்த ஆளுங்கட்சி என்னன்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் இன்னும் தேவைப்படுது. அந்த நம்பர்ஸ் நோக்கி எல்லாம் போறாங்க. இந்த மாதிரி வெளிப்படையா குதிரை பேர் நடக்குமா? அந்த 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணதை நம்ம நேரடியில பார்த்தோம். அப்ப எல்லாம் சொன்னாங்க, இல்ல அது எதுவுமே நடக்கலன்னாங்க. இன்னைக்கு முதல்வரே பேசினார், நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தா அதை திருப்ப உங்கள் எம்எல்ஏவை நிறுத்தி உங்களை வெற்றி பெற வைக்கிறது என்னுடைய பொறுப்பு முதலே சொன்னார் அவர் சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. சோ இது போன்ற வெளிப்படையா இது மாதிரி நடக்கும்போது இந்த அவல நிலைக்கு ஏன் வைகோ துணை போகிறார்? அப்ப இது நாள் வரைக்கும் நீங்க பேசிட்டு வந்த விஷயம் என்னாச்சு? அப்ப மதிமுக உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? நீங்க வாரிசு அரசியல எழுதிங்க, அதே வாரிசு அரசு தான் உங்ககிட்ட இருக்குது. என்ன விதத்துல நீங்க மாறுபட்டுறீங்க? நீங்க ஒரு கொள்கை அரசியல மறுமலர்ச்சி திமுகவுக்கும் மாற்றா, திமுக செய்யாத விஷயங்களை அவங்க செய்ய தவறிய விஷயங்கள் நாங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான கொள்கை அரசியல் ரீதியாக ஏதாவது செய்திருக்காருன்னா அப்படி இல்ல. நண்பர் சொல்ற மாதிரி அவருடைய கடந்த 30 ஆண்டுகள் அவர் ஒரு பட்டியல் ஒன்று சொல்றாரு. இங்க கரப்ஷன் ஃப்ரீ ஆட்சியா இந்த அரசு இருக்குங்கிற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இடஒதுக்கீடு, சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்திலயோ, இருமொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்திலயோ இந்த அரசு உறுதியா இருக்குங்கிற நம்பிக்கை தனக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பட்டியலிடுறாரு. அப்ப ஒரு புது அரசு, ஒரு புது அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒன்று நடந்திருக்கும் போது அதை நோக்கி நாங்க நகர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சமீப காலத்துல கரப்ஷன் பத்திலாம் வைகோ பேசினதே கிடையாது. 10 ஆண்டுகள்ல 2011 பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் 10-15 ஆண்டுகள்ல இந்த லஞ்சம் ஒரு பெரிய விஷயமா பேசினதே கிடையாது. இன்னைக்கு திடீர்னு இந்த ஆட்சி நல்லா இருக்கு, ஊழல் ஆட்சி சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அவர் நல்ல மனது, அவர் வெளிப்படையா பேசுறாரு. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு?
அதாவது நீங்க இன்னைக்கு கட்சி மதிமுக கட்சி ஒரு இளைய தலைமுறையை கவர்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல. அவங்களுக்கு கட்சியில் இருப்ப தொண்டர்களே 50 வயதுக்கு 60 வயதுக்கு மேல போயிட்டாங்க. சோ அவங்க திமுக மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு திமுகவை தான் விமர்சனம் செய்யணும். நீங்க அதை வந்து நீங்க தடுத்துட்டு நீங்க போய் தாவேக்காவை ஆதரிக்கிறதோ இல்ல அந்த ஒட்டுமொத்த இயக்கம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக அண்ணா திமுக தொண்டர்களே தாவேக்கா நோக்கி போறாங்க. அப்படிங்கும் போது மதிமுகவை தடுத்து நிறுத்த முடியாது. 2 எம்எல்ஏ குறுக்கிட விரும்புறாரு. அவருடைய கருத்தை வாங்கிட்டு நான் சொல்லுங்க செல்வராஜ். இதுல முக்கியமாக நான் முதல் சுற்றுல கேக்குறதா நான் பேசுறது கேக்குது சொல்லுங்க. முதல் சுற்றுல நான் பேசுகிற பொழுது இப்பொழுது நாங்கள் ஏன் வெளியேறினோம், வெளியேறியதற்கான காரணம் என்ன, அந்த இடத்தில் நாங்கள் நகர வேண்டிய கட்டாய சூழலில் வந்திருக்கிறோம், அதுதான் காரணம்னு சொன்னோம். நாங்கள் கேட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகள் கொடுக்கப்படல, தனிச்சின்னத்தில் நிற்கவிடையிலிருந்து எல்லா இயக்கங்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம். அதே கவலையை கமலஹாசன் அவர்களுக்கும் கொடுத்தார்கள். அவர் வந்து தொடர்ந்து அரசியல்ல 24 மணி நேரம் பயணித்துக் கொண்டிருப்பவர் இல்லை. இருந்தாலும் டார்ச் லைட் என்பது எங்களுடைய சின்னம் அல்ல, எங்களுடைய அடையாளம் என்று எங்களுக்கு 4 சீட்டு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு போன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கமலஹாசனை பாராட்டி தட்டி கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாங்க. அதனால தி மாஸ்டர் ஆஃப் யூட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு பழைய கால வரலாறுகளை வரிசைப்படுத்துகிற பொழுது நானும் பழைய வரலாறுகளை வரிசைப்படுத்தி பேச முடியும். ஒரு எதிர்வினை இது போன்ற செயல்களில் எதிர்வினை ஆற்றுவது என்பது மாஸ்டர் ஆஃப் யூட்டர்ன்ஸ் என்று திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து நேற்றைக்கு நடக்கிற நிறைய யூட்டர்ன்ஸ் குறித்தெல்லாம் பேச முடியும். அது அல்ல இப்பொழுது வாதம். உங்களோடு இணைந்திருக்கிறோம், உங்களோடு பயணித்திருக்கிறோம். 2014 எந்த அதிகாரத்தில் இருந்துச்சு திமுக? 2014 கூட்டணியில் இணைகிற பொழுது எந்த அதிகாரத்துல திமுக இருந்தது? அப்பதான் இந்த ஒற்றை புள்ளியில் இணைந்தோம். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு பழைய கால வரலாறுகளை எடுத்து சொல்வது என்பது சரக்கு இல்ல சொல்றதுக்கு வேற. எந்த சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கினீர்கள்? 2014 கேட்டு வந்தீங்கன்னா 2016 எதற்காக மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது? மக்கள் நல கூட்டணியே தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வருவதை உறுதி செய்ததன் காரணமாகத்தான் டாக்டர் கலைஞர் பலம் நழுவி பாலியல் தமிழ்நாட்டில் ஒரு 3வது அணி அமைக்கக்கூடிய முயற்சிங்கிறது பல காலகட்டத்தில் நடந்தது. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் மக்கள் நல கூட்டணி. அரசியல் ரீதியா பாப்பனா to scuttle the chances of DMK coming to power, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கு பின்னணியில் பின்னப்பட்ட ஒரு சூழ்ச்சி, ஒரு சூது. அந்த பின்னணியை கூட வேற தலைப்பிட்டீங்கன்னா எங்க நடந்துச்சு, அதுக்கு எங்கே வைகோ யாரை சந்தித்தார் என்பது உட்பட என்னால் சொல்ல முடியும். சரி பேசு. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளிருந்து ஊட்டி அளிப்பதை போல திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இருந்துகிட்டு அதை கெடுக்கிற வேலையை திரு வைகோ தொடர்ந்து அவர் பதில் விமர்சனம் நல்லா பண்ணிட்டு நானும் ரெடியா இருக்கேன். மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு ஜனநாயக தேர்தலின் பால் ஒரு 4-5 இயக்கங்கள் இணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி தேர்தலில் நிற்கிற ஜனநாயகத்தையே அதன் விளைவுதான் காவேரி மருத்துவமனைக்கு கலைஞரை பார்க்க வந்த பொழுது என்ன மரியாதை உங்கள் தலைவருக்கு வழங்கப்பட்டது என்பதை அறிவீர்கள். அதெல்லாம் தவறுன இதெல்லாம் பேசினா நிறைய தலைவர் வந்து அதற்கு அறிவு அப்பொழுது பெருந்தன்மையோடு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை விட்டார்கள். அதற்கு பிறகு உங்களை கூட்டணி வந்து எம்பி திரு வைகோவுக்கு மீண்டும் 3 முறை கலைஞர், 1 முறை எங்கள் தளபதி அவர்கள் ராஜ்யசபை இவருக்கு அண்ணன் சுப்ரத்தினம் அவருக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் எப்போ தலைவர் ஆனாரு? எங்களுக்கு திராவிட இயக்கத்துல வந்து நாங்க எல்லாத்தையும் தலைவராக தான் பாக்குறோம். யாரெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நான் அதிமுகவில் இருந்த காலத்திலும் உரிய மரியாதையோடு தான் நான் அழைப்பது வழக்கம். அதான் அரசியல் முதிர்ச்சி சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் காலப்பூரா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏன் இருந்தீங்க? ஏன் திமுகவுக்கு தாவுனீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு காரணத்தை வெளியில சொல்லுங்க. அது என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய இன்றைய சூழலில் அதிமுக பலகூறாக திமுக தான் அது தலைவர் திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய தகுதி
தளபதி ஏங்க, அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க நான் பேசுறேன் சொல்லுங்க. சுப்ரத்தினம் ஒரு நிமிஷம் நம்ம பேசுவோம் இன்னும் 2 பேர் காத்து இருக்காங்க நான் பேசுறேன் ஒரே நிமிஷம் இல்ல இது அப்படி நீங்க அவரை பேச விட்டுட்டு Yes, நீங்க தான் 2 பேரும் தான் பேசுறீங்க திரு செல்வராஜ். இவருக்கு மட்டும்தான் சுய சிந்தனை இருக்கணுமா? சுப்ரத்தினத்துக்கு சுய சிந்தனை இருக்கலாமா? சுய உரிமையில போகலாமா? மத்தவங்க போகிறது என்னங்க பேச்சு? அடுத்த சுற்றுல பேசுவோம் திரு ஜென்ராம். உங்களுக்கு மட்டும் சுய சிந்தனை இருக்கணும். உங்களுக்கு மட்டும் சுய சிந்தனை இருக்கணும், மத்தவங்களுக்கு சுய சிந்தனை பேசுவோம். அடுத்த சுற்றுல நான் வரேன், பேசலாம். திரு ஜென்ராம், இங்க மதிமுக